டெல்லி மற்றும் இந்தியா முழுக்க நடந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய போராட்டத்தின் காரணமா கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திருந்தோம். இவரை தொடர்ந்து பிரகலாத் ஜோஷி அப்படிங்கிறவர் இந்த கல்வித்துறையை பொறுப்பேற்று நடந்துக்குவாரு அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு இவரை நியமனம் பண்ணியிருக்கு. எனவே இந்த பிரகலாத் ஜோஷியும் தர்மேந்திர பிரதானை போலவே RSS பின்புலத்தை சேர்ந்தவர். இவரு பல சர்ச்சைகளை சிக்கியிருக்கிறாரு, மாணவர்களை பற்றியும் தப்பா பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற பல்வேறு விதமான கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் பரவறதா பார்க்க முடிஞ்சது. எனவே யார் இந்த பிரகலாத் ஜோஷி, இவருடைய பின்னணி என்ன, இவருக்கு பின்னாடி என்னென்ன சர்ச்சைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பிரகலாத் ஜோஷி கர்நாடகாவை சேர்ந்தவர். இவருக்கு 63 வயசாகுது. பாஜகவிலேயே ஒரு மூத்த தலைவரை இவர் கருதப்படுறார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, தொடர்ந்து 5 முறையா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெற்று எம்பியா இருக்கிறாரு. மேலும் மோடி அமைச்சரவையில் பல்வேறு துறைகளுக்கு இவர் அமைச்சராக செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பலரும் குறிப்பிடுறாங்க. முன்னாடியே பலரும் சொன்ன மாதிரி இந்த பிரகலாத் ஜோஷியுடைய அரசியல் வாழ்க்கையுடைய ஆணி வேறு இந்த RSS அமைப்பு தான். மாநில அரசுல எந்த பதவியும் வைக்காம RSS பின்புலத்தையே வளர்ந்து பாஜக கட்சிக்குள்ள தன்னுடைய அரசியல் அடித்தளத்தை பலப்படுத்தினாரு. சரி, இப்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம். இவருடைய அரசியல் ஆரம்ப கட்டமே ஒரு கருப்பு புள்ளியில தான் தொடங்குது. அதாவது 90களுடைய தொடக்க காலத்துல கர்நாடகாவையே உலுக்கி எடுத்த ஹுபாலி இத்கா மைதான சர்ச்சையுடைய முக்கிய புள்ளியாவே இவர் தான் இருந்திருக்கிறாரு. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கர்நாடகா மாவட்டம் ஹுபாலி பகுதியில் இத்கா மைதானம் இருக்குது. அந்த மைதானத்தை ஒரு இஸ்லாமிய அமைப்பு லீஸுக்கு எடுத்து நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. ரம்ஜான் பண்டிகையின் போதும் முக்கியமான பண்டிகையின் போதும் அங்கே தொழுகை நடத்திருக்கிறாங்க. மற்ற நாட்களில் அந்த மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடுறது, நிகழ்ச்சிகள் நடத்துறதுன்னு சொல்லி பொது பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தி வரப்பட்டிருக்குது. எனவே இப்படி போயிட்டு இருக்கிற சூழலில் அந்த மைதானத்தில் ஒரு கட்டடம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த லீஸுக்கு எடுத்த அமைப்பானது யோசிக்கிறாங்க. இதுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எனவே இதை சுற்றி வழக்குகள் அது இதுன்னு போயிட்டு இருக்கும்போது இதை சாக்கா பயன்படுத்திக்கிட்ட RSS உடைய துணை அமைப்பான VHPயும் பாஜகவும் அந்த மைதானத்தில் நாங்கள் தேசிய கொடி ஏற்றியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணுறாங்க. ஏன் அவங்க தேசிய கொடி ஏற்றியே ஆகணும்னு சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்த போகிறோம். ஏன்னா அந்த சமயத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல தலைவர்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தேசிய கொடி ஏற்றக்கூடிய ஒரு பயணத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. எனவே அதனுடைய வெளிப்பாடா நாங்கள் ஒற்றுமையை பேணும் வகையில் இந்த தேசிய கொடி நாங்கள் ஏற்றியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. எனவே அந்த போராட்டங்கள் நடத்தியவர்களில் பிரகலாத் ஜோஷி தான் முக்கியமானவர் அப்படிங்கிற விஷயத்தை தான் செய்திகள் பதிவு பண்ணுது. இஸ்லாமியருடைய நிலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி அதுக்கு துணையா தேசிய கொடி தூக்கிட்டு வந்து அந்த தேசிய கொடி ஏற்றக்கூடாதுன்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா நீங்கள் நாட்டுக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படிங்கிற செயல் திட்டத்தோட இந்த போராட்டங்கள் நடைபெற்றுச்சு அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். அது தொடர்பாக கலவரங்களும் வெடிச்சது, மக்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எனவே இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணியாக இந்த பிரகலாத் ஜோஷி தான் இருந்திருக்கிறாரு. அந்த கலவரத்தின் மூலமாகத்தான் இந்த பிரகலாத் ஜோஷியே ஒரு மிகப்பெரிய தலைவரா அந்த பகுதியில் எமர்ஜ் ஆகிறாரு, மக்களுக்குமே அறிமுகமாகிறாரு. ஆக இந்த பிரகலாத் ஜோஷியுடைய ஆரம்ப கட்ட அரசியல் வாழ்க்கையே இப்படிப்பட்ட கருப்பு புள்ளியில தான் தொடங்குது, கலவரத்துல தான் தொடங்கி இருக்குது. எனவே இப்படி கலவரம் பண்ணதுனால தான் இவருக்கு தொடர்ந்து தேர்தலில் போட்டி போடக்கூடிய வாய்ப்பு, அமைச்சரவையில் வாய்ப்புன்னு கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுந்திருக்குது. இதை தாண்டி பார்க்கும்போது இவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லி சர்ச்சைகளை சிக்கியிருக்கிறாரு. குறிப்பாக பார்த்தோம்னா 2022 பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை அனுபவிச்ச 11 பேரை விடுதலை செஞ்சிருந்தாங்க. எனவே இந்த விடுதலை எதிர்த்து பலரும் போராடிட்டு இருந்த சமயத்தில் பிரகலாத் ஜோஷி என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த விடுதலையானது சட்ட விதிமுறைகளின்படி தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக பேசியிருந்தாரு. ஏன் இப்போ நடந்த மாணவர்கள் போராட்டத்தை கூட சில சமூக விரோதிகள் இந்த மாணவர் இயக்கங்களை தவறா பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களுக்கு முத்திரை குத்த பார்த்தாரு. அடுத்து 2024 ஒரு சம்பவம் நடக்குதுங்க. 2023க்கு முன்னாடி கர்நாடகாவில் பாஜக ஆட்சி நடைபெற்று இருந்தது. அப்போ கோவிட் சமயத்தில் பாஜக ஆட்சியின் கீழே ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்லி 2023க்கு பின்னாடி வந்த காங்கிரஸ் அரசுல இந்த கோவிட் ஊழல் பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதியான மைக்கேல் டி குன்ஹாவை நியமிக்கிறாங்க. இந்த ஓய்வு பெற்ற நீதிபதியை தான் இவரு காங்கிரஸ் உடைய ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருந்தாரு. அதுக்கு பின்னாடி நடந்தது தாங்க பெரிய கூத்து. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் இவருடைய முன்னோரான சாவர்களுடைய வழியில, ஐயா நான் பேசுனது தப்பு தான், நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதியிருந்தாரு. எனவே இது மாதிரி பாஜக அரசை டிஃபெண்ட் பண்றதுக்கும் பாஜகவை சார்ந்த குற்றவாளிகளை டிஃபெண்ட் பண்றதுக்கும் பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. எனவே இவர் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றதை பற்றி மூத்த பத்திரிகையாளரான சிவசுந்தர் அவர்கள் நியூஸ் மினிட் தளத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜக மற்றும் RSS அமைப்புடைய கருத்துக்களை கல்வித்துறை மூலமா முன்னெடுக்கக்கூடிய தலைவர்களை
தான் கல்வித்துறை அமைச்சராக பாஜக நியமிக்கும். எனவே அந்த பாணியில தான் இப்போ பிரகலாத் ஜோஷியுடைய நியமனமும் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. மேலும் இவர் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளுடைய தீவிர ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. கர்நாடக வரலாற்றை இவர் மதிச்சு நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. எனவே இவருடைய பின்னணி பற்றி பார்க்கும்போது RSS ஆலேயே வளர்த்தெடுக்கப்பட்டவர், கலவரத்தாலேயே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர், நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொன்னவராக இருக்கிறாரு, ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவராக இருக்கிறாரு. எனவே இவர் இப்போ கல்வித்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிறாரு. தர்மேந்திர பிரதான் அவர்கள் RSS பின்புலத்தை சேர்ந்தவர் தான். ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்திருக்கிறாரு. எனவே இதன் காரணமாகத்தான் தொடர்ச்சியாக அவருக்கு பெட்ரோலியத்துறை போன்ற மிகப்பெரிய துறைகள் ஒதுக்கப்பட்டு பாஜக அவரை வளர்த்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அவர் ராஜினாமா பண்ண உடனே அதே RSS பின்புலத்தை சேர்ந்த கர்நாடகாவை சேர்ந்த இந்த பிரகலாத் ஜோஷியை கல்வித்துறை அமைச்சராக நியமிச்சிருக்கிறாங்க. எனவே தர்மேந்திர பிரதான் அவர்கள் மும்மொழி கொள்கையும் புதிய கல்விக் கொள்கையையும் நான் அமல்படுத்திய தீர்வுன்னு சொல்லி போர்க்கொடி தூக்கிட்டு இருந்தாரு. தமிழ்நாடு வழியாக பார்க்கும்போது நீங்கள் இதை அமல்படுத்தலைன்னா நான் காசே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அராஜகமாக ஈடுபட்டு இருந்தாரு. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் எங்கள் கல்விக்கான பணம் எங்கன்னு கேட்கும்போது தமிழர்கள் எல்லாமே நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அரகண்டா பேசி கொட்டு வாங்கியிருந்தாரு. எனவே அவர் இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. அவர் தொடர்ந்து வரக்கூடிய பிரகலாத் ஜோஷி அவர்களும் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருத ஆதரவாளர்னு சொல்றாங்க. எனவே அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் போது அவரை போல தான் இவரும் முரண்டு பிடிக்க போறாரா? கல்வித்துறையில சீர்திருத்தம் நடக்கணும்னு சொல்லி மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க. அதை எப்படி இவர் முன்னெடுத்து செல்ல போறாரு? கல்வியை காவிமயமாயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க கொந்தளிப்புகள் ஏற்பட்டுட்டே இருக்குது. அதை எப்படி இவர் சரி செய்ய போறாரு அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு முன்னாடி இருக்கிற கேள்வியா இருக்குது. எனவே இவர் எப்படி எல்லாம் செயல்பட போறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.